ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரா இன் தமிழ். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐ டோல்ட் நோ ஆஸ் ஐ டோல்ட் ஒன் சைட் லவ் ரீடிங் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனை விரும்புகிறீங்க, உங்க மனசில் உங்களை பற்றி என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி. ப்ளீஸ் ஸ்பிரிட். ஸோ ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க, இல்லை க்ரஷ்ஷு, உங்களுக்கு பிடிச்சவங்க, யார் வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஒன்லி நீ வந்து லவ்வர்னு இல்லை, உங்களுக்கு பிடிச்சவங்க. பட் அவங்கள பிடிக்குமா என்னங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் மேபி. ஸோ அவங்களுடைய மனசில் உங்களை பற்றின ஃபீலிங்ஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஸ்பிரிட், வாட் அபவுட் மை கலெக்டிவ் க்ரஷ் ஃபீலிங் டுவர்ட்ஸ் மை கலெக்டிவ்? ப்ளீஸ் ஸ்பிரிட், அவங்களுடைய ஃபீலிங்ஸ், my collective person feeling towards my collective, what they are thinking about my collective. Please spirit. ஒன்று ஒன்றா எடுக்கலான்னு பார்க்குறேன், வருதான்னு பார்ப்போம். ஓகே. ஸோ ப்ளீஸ் ஸ்பிரிட். யா, பொறுமையாக இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பர்சன். ஃபீலிங் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்றத விட அவங்கக்கிட்ட ஜாஸ்தி பார்க்குறது அவங்களுடைய மணி ரிலேட்டட், கரியர் ரிலேட்டட். அதில் ஏதோ அவங்க எஃபர்ட் போட்டு வெயிட் பண்ணுறாங்க பாருங்கள். அதில் தான் வந்துட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. மணி ரிலேட்டடாகவும் அவங்களுடைய கரியர் ரிலேட்டடாக, ஜாப் ரிலேட்டடாக அவங்களுடைய எஃபர்ட்டை வந்து போட்டுட்ருக்காங்க. 9 of swords. What about their feelings towards you? 9 of cups. 9 வருது. 7799 789 789 ரொம்ப ஏஞ்சல் நம்பர்ஸ் வந்து தெரியுது. அகெயின் ஒரு 7 வந்திருக்கு. 4. ஸோ அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் சில பேர் வந்து. அதர்வைஸ் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாம். ஓகே. எப்படின்னா, இந்த ரிலேஷன்ஷிப் வேணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஒரு நிதானம் அவங்கள்ட்ட இருக்கு. அதாவது அவங்க தன்னை விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. பயம்தான் தெரியுது, அவங்களுடைய விருப்பம் தான் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்டா இருக்கு. ஓகே. வாட் இஸ் திஸ் 9 of cups? பட் அதிகமாக யோசிக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. அவங்க விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக இருக்காங்க. அவங்க எனர்ஜி ப்ரொடெக்ட் பண்ணுறது, ப்ளஸ் அவங்களுக்கு வந்து இந்த விஷயத்தில் அவங்க ஸ்டெப் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஓகே. அண்ட் ஓவர் இமோஷ்னல். 9 of cups, அட்மிட். லோன்லியாகவும் ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே. அண்ட் ஸோ ஃபீலிங்ஸ் டுவோர்ட்ஸ் யூ அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸுக்கு பயப்படலாம் ஒரு சிலர் வந்துட்டு, இல்லை ஃபேமிலிக்கு பயப்பட வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பார்ட்டிஸ் நினச்சி ஒரு பயம் இருக்க மாதிரி இருக்குது. அதனால கூட அவங்க வந்து உங்க சைடு ஆக்ஷன் எடுக்காமல் இருக்காங்க. அண்ட் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க நிறையா அவங்க லைஃப்பில் ஏதோ போயிட்டு இருக்கலாம், அதனால அவங்க அதை பற்றின யோசனையில் இருக்காங்க. ஓகே. சில விஷயங்களில் சில பேர் ஒரு சிலருக்கு அவங்க எதுலேயோ ஏமாற்றப்பட்டிருக்கலாம், அதனால அவங்களால முடிவெடுக்க முடியாமல் தெரியுது. அண்ட் இங்கே பார்க்கும்போது ஒரு சிலருக்கு வந்து அவங்க பாஸ்ட் மெமரிஸ், அதனால அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னா பொறுமையாக இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஓகே. பாஸ்ட் மெமரிஸ் மீன்ஸ் அவங்க லைஃப்பில் ஏதோ சம்வாட் அதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்லேயே அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டம் அதிகமாக தெரியுது. ஓகே.
ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ அப்படின்னு பார்த்தா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ரொம்ப நீங்கள் வந்து உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கிறீங்க, உங்களை கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் அவங்க நினச்சே பார்க்குறாங்க. ஓகே. அண்டு இன்னொன்று, ஒரு சிலருக்கு நீங்கள் இண்டிபெண்ட்டாக வருவீங்களான்னு கூட அவங்க வெயிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் வந்து சின்ன வயசுலேருந்தே தெரியுமா இருக்கும். பட் எனிஹோ நீங்கள் ஒரு பாண்டுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இல்லை யார் கண்ட்ரோல்லையாக நீங்கள் இருக்கிறீங்களா இருக்கும். ஒரு சிலர் அதுலேருந்து நீங்கள் எப்படி என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்ற மாதிரி தெரியுது. இல்லைனா நீங்கள் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அப்படின்னு அவங்க அமைதியாக இருக்காங்க. ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு சிலருக்கு ரைட் நவ் உங்கள்கிட்ட இருந்து அவங்க கிஃப்ட் ஏதாவது எதிர்பார்க்கலாம். ஓகே. அதுக்கான வாய்ப்பும் தெரியுது. ரைட். ஸோ உங்களுக்கு மேபி அவங்க லவ் அண்ட் கேரிங்காக இருக்காங்களே அப்படின்ற ஒரு தாட் நைட்டானா வந்துருமா இருக்கும். அதை பற்றி அதிகமாக நீங்கள் யோசிக்கிறீங்க. ரொம்ப கேரிங்காக இருக்காங்க, மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் ஆஃப் கப்ஸ் ஃபூல் தான் வருது. அண்டு விளையாட்டுத்தனமாகவும் இருக்கலாம் உங்களுடைய பர்சன். அப்பப்போ கொஞ்சமாக வந்துட்டு ஒரு அன்பை காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாங்க. ஒரு ஃப்ரெண்ட்லி, ஒரு இன்ட்ரெஸ்ட், ஒரு கியூரியாசிட்டி, அந்த ஒரு அது மாதிரி ஒரு கேரிங்கும் இருக்குது, ஒரு மெச்சூரிட்டியும் உங்களோட மூத்தவங்களா இருக்க வாய்ப்பு இருக்குது மேபி ஒரு சிலருக்கு. அப்படின்னு நீங்கள் கூட நினைக்கலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஒரு சிலருக்கு உங்களோட வயசு கம்மியாக இருக்கலாம். பட் அவங்க பிஹேவ் பண்ணுறது கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கலாம். ஓகே. ஸோ ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ சில பேர் ஏதோ பாஸ்ட்டு நினச்சி அதிலே இருக்காங்க. அதுலேருந்து இன்னும் வெளியே வரல. எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படிங்கிறது தெரியல. பட் யோசிக்கிறாங்க. ஒரு யூனிவர்ஸை நம்பி ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாமா? பேஜ் ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது ஒரு சிலருக்கு லவ் அப்ரோச் பண்ணலாமா அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டு போயிட்டு இருக்கு. ஓகே. ஒரு அன்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். ரைட். வாட் இஸ் திஸ் செவன் ஆஃப் their feeling towards you? அவங்களுடைய சக்ஸஸை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ரைட். கொஞ்சம் அவங்க லைஃப்பில் வந்து ஏதாவது ஒரு கொஞ்சம் கவலைகள் நடந்திருக்கலாம் மேபி. அது ஹீலிங் அவங்களுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ அதை மறக்கிறது கூட அவங்க பிஸியாக வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஒரு ஹீலிங் சுச்சுவேஷன் வந்து ஹீலிங்கில் தான் அவங்களுடைய கவனமும் போயிட்டு இருக்கு. அண்ட் அவங்களுடைய முன்னேற்றம், அவங்க லைஃப்பில் ஃபார்வர்டடாக போகணும், முன்னோக்கி போகணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் அவங்க இருக்காங்க. வாட் எவர் கோஸ் தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ. உங்களை பார்க்குறாங்க, பேசுகிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ என்ன ஃபீலிங் அவங்களுக்குள்ள ஓடுது? ஒரு ஸ்டக் எனர்ஜி தெரியுது. நான் எந்த ஸ்டெப்பை எடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. பட் ஓவராக திங்க் பண்ணுறாங்க தான். ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் லவ் ஆஃபர் பண்ணுறதா? ஆனால் நான் பண்ண மாட்டேன். பட் பண்ணும் அப்படின்ற ஒரு ஃபீல் தெரியுது. ஸோ அகெயின் நீங்கள் 4 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் ஹீலிங் சம்வாட் அவங்க பர்சன் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நினைக்கிற பர்சனுக்கு சம் பிரச்சனைகள் இருக்குது, பாசிட்டிவ் பிரச்சனைகள். அதில் அவங்க கவனம் செலுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து தேவைப்படுது. ஓகே. கொஞ்சமாக அப்பப்போ அவங்க மேலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறாங்க. அப்புறம் எமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. உங்களை வந்து ஒரு ஃபினான்ஷியலி நீங்களும் வந்து ஒரு ஓப்பன் அப் பண்ணாத ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி இருக்குது. நேர்மையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. அண்டு ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறீங்க.
இன்னொன்னு நீங்க சொல்றது கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னும் அவங்களும் நினைக்கிறாங்க. நீங்களும் அவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கும்னு நீங்களும் நினைக்கிறீங்க. உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குதுன்னு கூட அவங்க நினைக்கலாம். சப்போஸ் அப்படி இருக்கிற மாரி இருந்தா கூட அது அவங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். ஓகேயா? ஸோ இல்ல அவங்க ஃபீலிங்ஸ வந்து ஹைட் பண்றாங்க. ஓகே. ஒரு நீங்க வந்து ஒரு படிச்சவங்களா இருக்கலாம். ஒரு ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கிறீங்க. அழகா இருக்கிறீங்கன்னு கூட நினைக்க வாய்ப்பு இருக்கு. பட் எதையுமே அவங்க காட்டிக்கல அப்படிங்கிறது தான். நீங்களும் எதையும் காட்டிக்காத மாதிரி தெரியுது ஒரு சிலர். நீங்க எதையுமே காட்டிக்காம இருக்கிறீங்களா? அப்படின்னா, அது உங்களுக்கு புடிக்கல அப்படிங்கிற மாரி கூட சொல்லலாம். ம்ஹ்ம். ம். வாட் அபௌட் தேர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் யூ? டவர் வருது. சேலஞ்சபிளா இருக்கு டவர். ஓகே. 10 ஆஃப் கப்ஸ். வாட் இஸ் திஸ் டவர்? 9 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஒரு சிலர் வந்து நீங்க குடும்பத்துக்காக உங்கள நீங்க மாத்திக்கணும்னு நினைக்கலாம். ஓகே. அண்ட் சில விஷயங்கள வந்து மாத்திக்கணும் அப்படின்னு நினைக்க வாய்ப்பு இருக்கு. 10 ஆஃப் பென்டிகிள்ஸ். ஒரு சிலர் எப்படின்னா, நீங்க பார்த்துட்டு இருக்கவங்க மேரிடா இருக்கலாம். உங்க பெர்சன், உங்க ஹஸ்பண்ட் வந்து மேல நீங்க லவ் வச்சிருக்கிறீங்க. அவங்களுக்கு இல்லங்கிற மாரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? மேபி அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுதுன்னா, நீங்க ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருக்கீங்க. ஃபேமிலிய ஃபினான்ஷியலா நீங்களே பார்த்துக்கிறீங்க அப்படின்றத விட, அந்த சூழ்நிலை மாறி ஒரு அன்பு அப்படின்ற லவ் அப்படின்ற ஒரு ஃபேமிலியா இருக்கணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குற மாரி தெரியுது சில பேருக்கு. ஓகே. ஒரு கிளாரிட்டி அவங்க எதிர்பார்க்கலாம் சில பேருக்கு. சில பேர் குழந்தை எதிர்பார்க்க வாய்ப்பு இருக்கு. நீங்க சப்போஸ் மேரிடா இருக்கிறீங்க அப்படின்னா. பட் அவங்க சொல்லாம இருக்கலாம் உங்ககிட்ட. ம். ம். நீங்க என்ன அவங்கள பத்தி திங்க் பண்றீங்கன்னு பார்ப்போம். வாட் இஸ் யுவர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் தெம்? நெறைய வருது. 4 ஆஃப் கப்ஸ். ஒரு சிலர் உங்களுக்கு வேற ஆஃபர் வந்தாலுமே நீங்க அத கவனிக்கல. இவங்களே நினச்சிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓவர் எமோஷனல் ரொம்ப அன்பு காட்டுறீங்க அப்படின்றதும் தெரியுது. ஓ! மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ம். நெறைய கார்ட்ஸ் வந்திருக்கு. அவங்க ஆக்ஷன் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. மேபி ஒரு சிலர் உங்களுக்கும் அவங்களுக்கும் ஆர்கியூமெண்ட்ஸ், ஃபைட் அந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்தா, அதெல்லாம் வந்து மாறணும்னு நினைக்கலாம். அப்படி இல்ல உங்க பெர்சனுக்கு பாஸ்ட்ல யாராவது ஏமாத்திருக்காங்க, அதால கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, அதுலேருந்து அவங்க வெளிய வரணும், ஆக்ஷன் எடுக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ம். உங்க பெர்சன் ஒரு நல்ல பொசிஷன், ஹையர் பொசிஷன்ல இருக்கிறதா நீங்க நினச்சிட்டு இருக்கீங்க. அப்படின்னும் தெரியுது ஒரு சிலருக்கு. அவங்க 4 பேருக்கு வழிகாட்டக்கூடியவங்களா இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஃபீலிங் டுவர்ட்ஸ் தட் பெர்சன்? லவ் ஆஃபர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அட் த சேம் டைம் நீங்க வெயிட் பண்றீங்க. மேரேஜ்க்காக வெயிட் பண்ற மாதிரியும் தெரியுது. பட் அவங்க வந்து எப்படி நீங்க ஃபீல் பண்றீங்கன்னா, இத அவங்க ரொம்ப பர்டனா நினைக்கிறாங்களோ அப்படின்ற மாரி உங்களுக்கு தெரியுது. ஆனாலும் நீங்க வெயிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஓகே.
நீங்கள் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஃபஸ்ட்டு நம்மளும் பொருளாதார நிலையில் செட்டில் ஆகலாம். அப்போது மேரேஜ்க்கு ஒத்துப்பாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நியூ பிகினிங் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து ம் ஒரு சிலருக்கு அவங்க பாஸாகவே இருக்கலாம். உங்களுக்கு மேலே ஒரு ஹையர் அஃபீஷியலாக இருக்காங்களோ இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அவங்க உங்களை ஸ்பை பண்ணுறதா நீங்கள் நினைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அவங்க எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ணுறதில்ல. அதனால் அவங்களுக்கு ஒரு போராட்டமாக தெரியுது. ஆனால் எப்போவுமே அவங்க வந்து உங்களுக்கு ஒரு கமிட்டடாக பேசுகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு ஃபேமிலி மெம்பராக நீங்கள் அவங்கள ஃபீல் பண்ணலாம். பட் ஏதாவது சம்டைம்ஸ் அவசரப்பட்டு சில வேலைகளையும் செய்வாங்க. அது நிதானமாக அவங்க செய்யலாமேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். ஓவராக திங்க் பண்ணுறீங்க, அவங்களே யோசிச்சுட்டு இருக்கீங்க தூங்காமல். அவங்க லவ் அண்ட் கேரிங்காக ரொம்ப நீங்கள் போராடுற மாதிரி தெரியுது. ஓகே. பட் அவங்க வந்து ஸ்டபனாக இருக்கிறாங்க. ஓகே. நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறாங்க இந்த மேரேஜில் அப்படின்ற மாதிரி பிட்ரேல் மாதிரி உங்களுக்கு தெரியுது. உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அதுக்காக நீங்கள் மேபி ஆர்கியூமெண்ட் கூட பண்ணலாம், மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு இருக்கலாம். ஓகே. ஸோ கொஞ்சம் போராட்டம் அப்படின்ற மாதிரியும் இருக்கே. ஒரு சிலருக்கு உங்கள் பர்சனுடைய ஃபேமிலி அப்பாவோட ஒரு போராட்டம் இருக்கலாம். ஓகே. பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. மோரோவர் நீங்கள் இவங்களுடைய ஒரு அன்புக்காகவும் கேரிங்காகவும் ரொம்ப பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கே அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது என்ன ஆகும்? உங்களுடைய இந்த லவ் என்ன ஆகும்? வாட் வில் பி இட்ஸ் ஃப்யூச்சர், நியர் ஃப்யூச்சர் அப்படின்னு பார்ப்போம். ஓகே. இதில் நியர் ஃப்யூச்சரில் உங்கள் ஒன் சைடில் ஒரு ரிலேஷன்ஷிப் உங்கள் 2 பேருக்கு நடுவில் என்ன இருக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். லெட்ஸ் see. ப்ளீஸ் ஸ்பிரிட். மை காட், இது நான் எடுக்கிறதா வேணாம் தெரியலையே. நிறையா விழுந்திருக்கு. மறுபடியும் வேணாம் போடும். டவர். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஓஹோ. உங்களுடைய குழப்பம் தீரும். அண்டு நீங்கள் கொஞ்சம் நீங்களாக வந்து ஒரு இமேஜினேஷனில் இருக்கலாம், எதிர்மறை எண்ணங்கள் வச்சிட்ருக்கலாம். அதில் எல்லாமே வந்து ஒரு விடுபடுறதுக்கான ஒரு ஹெல்ப்பு வந்து கிடைக்கும். அண்ட் மேபி உங்களுடைய பர்சன் வந்து ஒரு ஆன் அண்ட் ஆஃபாக உங்ககிட்ட பழகுவாங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஈவன் அவங்க ஆன் அண்ட் ஆஃபாக இருக்குது உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷனை வந்து கொடுக்கும், முடிவு எடுக்க முடியாமல் இருக்கும். ஓகேவா? அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை இல்லாமல் ஒரு குழப்பம், டெசிஷன் எடுக்க முடியல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ 2 பேருக்கு நடுவில் இந்த 8 ஆஃப் கப்ஸ் வர மாதிரியே இருக்குது. ஒரு சிலர் ஐ திங்க் விலகி போக வாய்ப்பு இருக்குது நீங்கள். அண்ட் வருவாங்க, ஸ்லோலி வராங்க, வா ஸ்டெப் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்டு ஃபை பண்ணுவாங்க மேபி உங்ககிட்ட. டெம்பரன்ஸ். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவங்க சைட்லேருந்து ஒரு எஃபர்ட் வந்து ஏற்படலாம். ஓகே. ஸோ வாட் வில் பி திஸ் ரிலேஷன்ஷிப் இன் த நியர் ஃப்யூச்சர்? எம்பரர் பார்க்கும்போது சிலருக்கு வந்து கமிட்மெண்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்டெபிலிட்டி இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஹை பிரிஸ்டஸ் அகெயின். யாரோ ஒரு சிலருக்கு வந்து ஐ திங்க் அவங்க மேரிட் அப்படின்றதே உங்கள்கிட்ட ஹைட் பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல். ஏமாற்றக்கூடிய பர்சனாகவும் அது இருக்கலாம், இல்லை ஹர்ட் ஆகலாம். ஓகே.
இல்லை அவங்கள வந்துட்டு அதிகமாக ஹர்ட் பண்ணிட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாஸ்ட் லவ் இருந்திருக்கலாம். அந்த ரீயூனியனை அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு ஒரு சிலருக்கு. ஓகே, நீங்கள் இப்படியே இருந்தால் இருக்கலாமா? இப்படியே இருந்தால் அவங்களுடைய எனர்ஜி எப்படி இருக்கும்னு பார்ப்போம். அவங்களே நினச்சிட்டு அப்படியே ஒன் சைட் லவ்வாகவே இப்படியே போயிட்டு இருந்தா வாட் வில் பி யுவர் நியர் ஃபியூச்சர்? குயின் ஆஃப் வான்ஸ், ஃபோர் ஆஃப் பென்டிகிள்ஸ், டெவில், குயின் ஆஃப் வான்ஸ் சரியில்லையே. சன் இப்படியே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்க டிலே ஆகும். உங்களை நீங்கள் இழந்ததாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? அவங்க சைட்லேருந்து ரியாக்ஷனே இல்லை, நீங்கள் மட்டுமே லவ் பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களை நீங்கள் இழந்ததாக ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் வாக்கவே பண்ணுறதுக்கு ஒரு பயம் இருக்கும், கஷ்டமாக இருக்கும் பின்னால் ரொம்பவே அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் இப்படியே இருந்தால் உங்களுடைய மேரேஜ் ரிலேட்டடாக ரொம்ப குழப்பங்கள் உங்களுக்கு ஏற்படும். உங்கள் லைஃப் உங்கள் மேரேஜ்ன்ற ரிலேட்டடாக ஸ்டெப் எடுக்க மாட்டீங்க. ஓகே, ஸ்டெப் எடுக்கிறதே உங்களுக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும், நம்பிக்கை இல்லாமல் கூட இருக்கலாம். அண்ட் ஏதாவது அவங்க ஆக்ஷன் எடுக்கணும், இல்லை நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும்னு எஃபர்ட் போடுவீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. அண்ட் பட் அவங்க வந்து எப்படின்னா அவங்க சைடு வந்து ஸ்லோ மூமெண்ட் தான் தெரியுது. ஓகே, ரொம்பவே ஒரு ஸ்லோ மூமெண்ட் தெரியுது. அவங்க ஏதோ ஒரு கிளாரிட்டி எதிர்பார்க்கலாம். ஒரு நியூ பிகினிங்கான ஒரு ஸ்டெப் அவங்க எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அவங்கள்ட்ட வந்து சின்னதாக உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் கூட வரலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற அந்த லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஓகேவா? லெட்ஸ் see நீங்கள் என்ன பண்ணணும். ப்ளீஸ் பதில், நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும். இவ்வளோ பொறுமை உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய பாதையை நோக்கி போங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னா உங்களுடைய மேரேஜ் லைஃபு, ஃபேமிலி லைஃப்பை பற்றி நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, எதிர்மறை எண்ணங்களை வளர்த்துக்கூடாது. ஓகே, ஸோ உங்களுக்கான ஹெல்ப் கிடைக்கும் மணி ரிலேட்டடாக. உங்கள் சக்ஸஸை நோக்கி நீங்கள் ஸ்டெப் எடுப்பீங்க. ஒரு புதுசாக வந்து செயல்பட ஆரம்பிப்பீங்க. ஒரு பக்கம் போராட்டமும் இருக்கும், பொறுமையாகவும் இருப்பீங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய உங்களுடைய முன்னேற்றத்தில் வந்து கவனம் செலுத்துவீங்க. ஜஸ்ட் சேலஞ்ச். டெவில். ஒரு சிலர் வந்து இதில் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து மூவ் ஆன் பண்ணுற மாதிரியும் தெரியுது. உண்மையை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம். உங்கள் பர்சனை பற்றின உண்மையை அவங்க ஒரு சிலர் ஹையர் பொசிஷனில் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ 2 பேருக்கும் மேபி ஒருத்தருக்கு உண்மையா நடந்துக்கிறது ஒரு டஃப்பான விஷயமா கூட இருக்கலாம். டெவில் வருது, குயின் ஆஃப் வான்ஸ் வருது. யூ ஷுட் பி கேர்ஃபுல். யார்கிட்ட பழகுறீங்க, யார்கிட்ட பேசுறீங்க, யார்கிட்ட ஷேர் பண்றீங்க, இல்ல அவங்கள பத்தி யார்கிட்ட விசாரிக்கிறீங்க, இது எல்லாமே வந்து கவனமா இருங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ற மாரி ஹெல்ப் பண்ணி, அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ற மாரி ஹெல்ப் பண்ணி, இடையில வந்து யாராவது ஒரு தேர்ட் பார்ட்டிய அலோ பண்ணாதீங்க. அவங்களால வந்து உண்மை வெளிய தெரியாம போயிடும். ஸோ அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி நீங்க வைக்கணும் அப்படின்னு பார்க்க முடியுது. டோன்ட் அலோ எனி தேர்ட் பார்ட்டி. ஸோ நான் என்ன பார்த்தேன், இதுலேருந்து நீங்க விலகுனா எப்படி இருப்பீங்க அப்படின்னா, கொஞ்சம் உண்மைய ஏத்துக்க கஷ்டப்படுவீங்க. ஆனா, ஒரு செல்ஃப் லவ் இருக்கும். உங்களுக்கான ஒரு நியூ லவ் கூட வரும். நியூ லைஃப் சக்ஸஸ், உங்க லைஃப்ல ஒரு சக்ஸஸ், ஒரு நல்ல பொசிஷன், ஒரு நல்ல மேரேஜ் லைஃப். ஓகே. ஹெரஃபண்ட் இங்க இருக்கு. கொஞ்சம் சேலஞ்சபிளா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே. அந்த ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ம். பட் உங்க லைஃப்ல வந்துட்டு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் அமையலாம். அந்த மாதிரியான ஒரு ஃபேமிலி அமைய வாய்ப்பு இருக்கு. ஒரு சிலருக்கு இது பொருந்தலாம். ஓகே. ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட்டா இருப்பீங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. ஓகே. ஸோ பொருந்ததுன்னா எடுத்துக்கோங்க. பொருந்தலைன்னா விட்டுருங்க. லெட்ஸ் சீ இன் அனதர் வீடியோ. ஓகேவா? தேங்க் யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.